எப்படி இருக்கீங்க? நல்லா இந்த வியாதி வந்ததுக்கப்புறம் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் போக போக பார்த்துக்கலாம். You are back. நான் இனிமே இந்த ரூம் கொஞ்சம் வெளியே போறீங்களா? ஏன்? இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல எனக்கு பம்ப் பண்றதுக்கு ஒரு இடம் இல்லை. ஏதாவது அவசரம்னா மறந்து நின்று பேசுறதுக்கு ஒரு இடம் இல்லை. இங்க பாருங்க, நீங்க வரதுக்கு முன்னாடி இந்த ரூமை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இன்னொரு ரூமை தேடுற வரைக்கும் கொஞ்சம் வெளியே போறீங்களா? வீரா, இன்னும் 2 நிமிஷத்துல அடுத்த அப்பாயின்மெண்ட். அப்ப 2 நிமிஷத்துக்கு வெளியே போறீங்களா? ஹெச்ஆர்ல போய் பெட்டிஷன் சைன் பண்ணுங்க, போங்க. என்ன பெட்டிஷன்? Electrician room in every floor, my petition. போங்க. Wait, are you going to pump milk here? ஏன் இங்க நான் பம்ப் பண்ணக்கூடாதா? அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இல்லை. பம்ப் பண்ணு, சோஃபா இருக்கு, படுத்து தூங்கு, டிவி பாரு. நான் இதெல்லாம் நியாயமே இல்லை தெரியுமா? ஏன் ஆஃபீஸ்? வா, வந்து உட்காரு, வா. அப்பா, என்ன என்ன உன் மூஞ்சி எப்படி இருக்கு? உன் மூஞ்சி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஊருன்னு. சகு, மைனா மைனான்னு கூப்பிட்டாதான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நிஜமா பார்வதி பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்க யாருமே வந்து பார்க்கல. அப்பனா பார்வதி பாட்டி பத்தி நினைச்சு இன்னும் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? இருக்காதா பின்ன? நல்லா தானே சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. குணமாறதுக்கு தானே இங்க வந்தாங்க. இப்படி திடீர்னு செத்து போயிட்டா? நானும் மனுஷி தானே. அதேதான் நானும் சொல்றேன். நானும் மனுஷி தானே, நீ மனுஷி தானே. இந்த கோவம், ஸ்ட்ரெஸ், இமோஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே போட்டு அடக்கிக்கிட்டு இருந்தா அப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்காதே? இந்த இமோஷன், கோவம், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டு அடக்கிக்கிட்டு இருந்தா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்காது? உள்ளுக்குள்ளேயே போட்டு அடக்கிட்டு இருந்தா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்காது? சொல்லு. பாவம் பிள்ளை பயந்துருச்சு. இப்படியா பேசுவாங்க? ஒன்றும் இல்லை. நீ வா, வந்து உட்காரு. இல்லை சரி உட்கார். உன் பேர் என்ன? அதிசயா. அச்சோ, என்ன அழகான பேர் உனக்கு. அதிசயா. அதிசயமா நீ? டாக்டர் தர்மாவோட பேஷண்டா? அவர் வேற வேலைக்காக போயிருக்காரு. சொல்லு, உன் கதை என்ன? எனக்கு ஆக்சுவலி பைத்தியம் பிடிக்கிற மாதிரியே இருக்குது. I didn't think I'll find myself in a breast oncology ward. I mean, என் அம்மாவுக்கு breast cancer இருந்துச்சு. பட் எனக்கு வரும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. I haven't even told my boyfriend yet. The whole day I've just been walking around and carrying this whole thing. Oh, okay. பயமா இருக்கா? பார்த்துக்கலாம். என்ன, உனக்கு அதை பற்றி எது பேசுகிறதா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசலாம். சக்கு, இமோஷனல் சப்போர்ட் மேனேஜர். உனக்கே பேசுறதுக்கு ஆள் இல்லை, முதல் என்கிட்ட பேசு. ஆள் இல்லைன்னு இப்போ யார் சொன்னா? ஒருத்தர் இருக்காரு. ஒருத்தர் இருக்காரா? சொல்லவே இல்லை. இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருப்பாங்க சும்மா. You mean you're seeing someone? சீங்னா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒருத்தர் இருக்காரு, பேர் பிரம்மா. கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்கோம். நல்லா பாசமா, மரியாதையா, அன்பா.
எனக்கு என்கிட்ட என்ன சொன்னால் பிடிக்குமோ அது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படி பேசுவார். கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் இந்த பாய் ஃப்ரெண்ட், பிள்ளைங்க, குடும்பம் இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான். காலையிலேயே அறக்க பறக்க எழுந்திருச்சு, இந்த 3 பிள்ளைங்களை கவனிச்சு, வீட்டு வேலையை செஞ்சு, அடிச்சு பிடிச்சி இங்கே ஓடி வந்து 1008 வேலைக்கு நடுவில் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் போது, ஏ வீரா, why you take this break so long அப்படின்னு அந்த நர்ஸ் ரோசா வந்து கேட்டா பாரு, அந்த கட்டத்தில் அப்படியே அவளை ஊங்கி அறையலான்னு தோணும். அப்போ என்ன செய்யறது? அது ஒன்றும் இல்லை, அது அவளோட சொந்த சோக கதையை பற்றி பேசிகிட்டு இருக்கு. கரெக்ட், இது ஏன் கதை தான். ஆனால் சிச்சுவேஷன்லாம் ஒன்று தான். இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனில் யாருக்கிட்ட பேசணும்னு தோணும். அந்த நேரத்தில் நமக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும். ஆக்சுவலி நானும் இந்த மாதிரி 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட உட்காந்து என்னோட சோக கதையை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல. பட் யூ ஃபீல் பெட்டர் ரைட்? அதுதான் நான் சொல்கிறேன். டென்ஷனாக இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டலை அப்படியே கொட்டுறதுக்கு ஒரு 4 பேர் வேணாம், 2 பேராவது இருக்கணும். லைக் அ சிஸ்டர்ஹுட். கரெக்ட், சம்திங் லைக் தட். ஏதாவது ஒன்றுனா நம்ம 3 பேரும் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும். ஆமாம், பேச்சு துணைக்கு யாராவது இருந்தால் நல்லா தானே இருக்கும். இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பேர் வைப்போமா? The Divine Secrets of the Yaya Sisterhood மாதிரி. பேர் ரொம்ப லென்த்தாக இருக்கு. இல்லை, இது படம் பேரு, நம்ம சொந்தமாக யோசிக்கணும். கரெக்ட், யூ நோ, லைக் சம்திங் லைக் a support group, you know, அந்த ரேஞ்சில். கவலைப்படும் போது ஒரு லிஃப்ட் அப் பண்ற மாதிரி. ஒரு பிரா மாதிரி. பிராவா? ஆமாம், நீங்கள் தானே சொன்னீங்க சப்போர்ட் பண்ணணும், லிஃப்ட் பண்ணணும். அது பிரா மாதிரி தானே? நோ ப்ராப்ளம். நாங்கள் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம். நீங்கள் உங்கள் பேஷண்ட்டை பார்க்கலாம், நம்ம அப்புறம் வரோம். நம்ம இன்னும் பேர் வைக்கலையே. அது அப்புறம் ஃபீலிங்கோட வைக்கலாம். வா, பாய். Hi. Hey. Hi, I'm Dr. Dharma. This is Sakuntala. I'd rather just know my diagnosis. Okay. Meghna Chandran, right? Yeah. சில பேர் இது இன்ஃபெக்ஷன்னு சொல்கிறாங்க. One guy just gave me antibiotics. கொஞ்ச நாள் இல்லை ஸ்வெல்லிங் போயிடும்னு சொன்னார். ஆனால் next thing I know, I'm admitted to the cancer ward. யாருமே யூஸ்ஃபுல்லாக ஒன்றுமே சொல்லலை. What's wrong with me? Meghna, உங்களோட இனிஷியல் டெஸ்ட் இப்போ தான் வந்துச்சு. So give me a moment, right? Don't சரியா இல்லையே. Okay. Meghna, I'm not going to sugarcoat it. You are symptomatic of IBC, inflammatory breast cancer. ஏன் கன்க்ளூசிவாக, அதாவது உறுதியாக எதுவும் சொல்ல முடியலன்னா, ஐபிசி டீனேஜர்ஸ்க்கு ரொம்ப ரேர். அதனால தான் உங்களை அட்மிட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வாண்ட் மேக் ஷுர் இட்ஸ் நாட் ஐபிசி. ஐபிசியாக இருந்துச்சுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். ஏன்னா மற்ற பிரஸ்ட் கேன்சர் மாதிரி இது கிடையாது. அதை விட ரொம்ப வேகமாக ஐபிசி பரவும். நம்ம மேமோகிராம் செஞ்சுருக்கணுமா? இல்லை, அப்படி இல்லை. அஃப்கோர்ஸ் 40 வயசுக்கு மேலே தான் மேமோகிராம் செய்யணும்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அதனால் யங்கர் உமன் பிரஸ்ட் கேன்சர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் உங்களுடைய ஃபேமிலி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் செல்ஃப் எக்ஸாமினேஷன் நம்ம செய்யணும். பொண்ணுங்க அவங்களோட மார்பை இன்டிமேட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் பிரஸ்ட்டில் ஏதாவது அன்யூஷுவலாக தெரிஞ்சிச்சுன்னா உடனே மெடிக்கல் ஒப்பீனியன் சீக் பண்ணலாம். ஆனால் என்ன, இந்த வயசில் நமக்கு கேன்சர் வராதுன்னு நினச்சிக்கிட்டு நிறைய யங்கர் உமன் வார்னிங் சைன்ஸை இக்னோர் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிரஸ்ட்டில் லம்ப், இல்லை அன்யூஷுவல் நிப்பிள் டிஸ்சார்ஜ்,
அப்படி ஒரு சிம்டம்ஸும் எனக்கு இல்லையே. எஸ், அதான் சொன்னேன்ல, உங்களோட ப்ரெஸ்ஸை நீங்கள் தான் இன்டிமேட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். லைக் இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த ஸ்வெல்லிங் அண்ட் ரேஷஸ் அது யூஸ்வல் இல்லைல்ல, அன்யூஷுவல் தானே. சி ஐபிசிக்கு வந்து டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் இருக்குது. வலி இருக்கணும்னு அவசியம் இல்லை, லம்ப் தெரியாது, பட் யோர் ஸ்கின் வில் பி பட் ஆரஞ்ச். ஐ மீன் லைக் ஆரஞ்ச் ஸ்கின் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தோல் வந்து சிவந்துடும். அதனால தான் டார்க்கர் ஸ்கின் விமன் இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். Great. I might have cancer and it happens to be racist. மேகனா, இதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கா? தெரியாது. அப்பா அம்மா அவங்க இப்போ ஊரில் இல்லை. nobody cares about me. மேகனா, அப்படி ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவை. யா நான் என் மாமாவில் தான் தங்கிட்டு இருக்கேன். ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. எஸ், we call it a multimodal approach. சிஸ்டமிக் கீமோதெரப்பியில் ஆரம்பித்து ரேடியேஷன், தேவைப்பட்ட சர்ஜரி, and then hormonal therapy. கீமோதெரப்பின்னு சொன்னாலே பயமாக இருக்குது. நீங்கள் இப்போ எல்லாத்தையும் கலந்து வச்சு ஒரு காக்டெயிலாக கொடுக்குறீங்க. மேகனா, multimodality has proven success in many patients. அப்போ முழுசாக குணமாயிருமா? அப்படின்னு சொல்ல முடியாது. 5 வருஷத்துக்கு உங்களை நாங்கள் மானிட்டர் பண்ணணும். நைஸ். இப்போ எனக்கு 18, ஸோ 23ல் திருப்பி மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு எஸ்ட்ரோஜன் பில்ஸ் எடுக்கலாம். ஆனால் அதனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வருமா வராதான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. இவர் நல்ல விஷயமே சொல்ல மாட்டாரா? உங்கள் ஃப்ரெண்டா? ஐயோ இல்லை, ஃப்ரெண்டெல்லாம் இல்லை. இல்லை, இன்னைக்கு தானே பார்த்தோம். கோலி அதான் ஒன்றா வேலை செய்கிறோம். ஆனால் நான் டாக்டர் இல்லை, நான் இமோஷனல் சப்போர்ட் மேனேஜர், சோஷியல் ஒர்க்கர். ஹெல்த் அட்வைஸ்லாம் எனக்கு கொடுக்க தெரியாது. ஆனால் உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ நீ என்கிட்ட பேசலாம். மேகனா. சக்கு. கண்மணி, என்ன பண்ணுற? இப்போ தான் வீட்டுக்கு வந்தேம்மா. சாப்பிட்டியா? அப்புறம் சாப்பிட்றேம்மா. ஏன் இப்போ மணி என்னாச்சு? அதான் சமைச்சு வச்சுருக்கேன்ல, சூடு காட்டி சாப்பிட வேண்டியதானே? அப்புறம் சாப்பிட்றேம்மா. வேலைக்கு சாப்பிடு கண்மணி. நீ நேரத்துக்கோட சாப்பிடவே மாட்டேங்கிற, ஒழுங்கா தூங்கவும் மாட்டேங்கிற, வீட்டில் இருக்கிறது இல்லை இப்போலாம். இதை பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் நான் வேலையை விட்டுருவேன் சொல்லிட்டேன். ஓகேம்மா, ஸ்டாப் அப்செசிங் ஓவர் இட். ஆவுன்னா அக்காவும் தம்பியும் இதையே சொல்லுங்க, உடம்ப பார்த்துக்கடி, அதுதானே முக்கியம். வேற நம்ம கையில் வேற என்ன இருக்கு சொல்லு? நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். My lecturer is calling me. Bye. Hey, the ஏன் கண்டதையும் போட்டு குழப்பிட்டு இருக்க? நீ எப்போ வந்த? When you started obsessing over it. Obsessing.
அந்த பொண்ணுக்கும் கண்மணிக்கும் ஒரே வயசு தான் தெரியுமா? நினைச்சாலே அப்படியே பதறுது. இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? ஒரு அம்மா ஆகணும்னு. இப்போ அடிக்கடி நான் ஏன் ஆனேன்னு தோணுது. இனிமே என் வாழ்க்கையில் நடக்க போகிறது 2 விஷயம்தான். ஒன்று, நான் போய் நான் இல்லாமல் என் பிள்ளைங்க கஷ்டப்பட போதுங்க. இல்லை நான் இருந்து என் கண்ணு முன்னாடி அதுங்களுக்கு ஏதாச்சும் ஆகி இந்த 2ஐயும் நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி ச்சே, என்ன வாழ்க்கை இதெல்லாம் பற்றி யோசிச்சு எனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது. அதுக்கு என்ன பார்க்குற? ஆறுதெல்லாம் ஏதாவது சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு தெரியாததா? சகு, there are 2 kinds of people in this world. சாக போகிறது தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ சாக போகிறோமே என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு உட்காந்து புலம்புறவங்க. the other kind, சாக போகிறோமா பரவாயில்ல வாழ்ந்து காட்டுவோம், ஏதாவது உருப்படியாக பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க. சகு, sorry, type 1. ஒரே படபடன்னு இருக்கு. தெரியல, இப்போ அடிக்கடி ரொம்ப மூச்சு வாங்குது, ஹார்ட் ரொம்ப வேகமாக அடிக்குது. சரி, கையெல்லாம் ஒரே வேர்க்குது, ஸ்வெட்டியாக இருக்கு. ஏய் ஏவா, calm down, relax, breathe. So if it's IBC, 4 to 8 cycles of chemotherapy நடக்கும். It will take about 3 to 6 months. ஒவ்வொரு சைக்கிளுக்கு அப்புறம் your body needs time to recover. It will take time. So எப்படி இருக்கீங்க? Meena, I'm sorry, I'll be back, okay? Hi, Dr. Banu, oncologist. How are you feeling? எங்க டைம் இருக்கு? என்ன டைம் இல்லைங்கிற? அது நல்லா இருக்கும். 2 நிமிஷம். Oh, sorry. Again, Yalla, he's missing again. Did he come to your ward today? no, I didn't see him. நீ பாத்தியா? டாலா ஒருத்தன் நார்மல் சட்டை போட்டுருப்பான், பேஷண்ட் பென்ஸ் போட்டுருப்பான். இல்லையே. No. Oh, this Jiva. Okay, you don't worry. You look for him in the main lobby. I'll cover Genesis. Okay. யாரு ஜீவா? ஜீவான்னு ஒருத்தன் இன்னொரு வார்ட் பேஷண்ட் அடிக்கடி இந்த வார்டுக்கு வருவான். டாக்டர் தர்மாக்கெல்லாம் பேசிட்டு இருப்பான். நல்லவன் தான், cheerful guy, but very rebellious patient. Patient ஸ்க்ரப்ஸ் போட மாட்டான். இந்த மாதிரி எங்கேயாவது காணா போயிடுவான். நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது ஒளிஞ்சு நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருப்பான். பாவம், ஐஸ்கிரீம் தானே. இதுக்கப்புறம் பிள்ளை தங்காதுமா. They found cancer. என் wife எனக்கு ரொம்ப முக்கியம். I love her a lot. அவ போயிட்டா. என்ன மை பாடி மை லைஃப்? அதுக்குன்னு தப்பு தப்பா முடிவு எடுப்பியா நீ? ரொம்ப யோசிக்காத.
வாழ்க்கை ஒரு செகண்ட் தான். ஸோ லிவ் இட் 1 second at a time. நல்லா இருக்கும். ஏய், நீ என்ன பண்றீங்க? I'm sorry.